24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போம்கேஷ் கோட்ரோ அப்படிங்கிற சூப்பரான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 1952 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு ஃபேமஸான பிரைவேட் டிடெக்டிவா இருக்காரு. ஒருத்தர் ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, எப்ப வேணாலும் நான் கொலை செய்யப்படலாம், அப்படி ஒருவேளை நான் இறந்துட்டா கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல அவரும் இறந்து போக கொலையாளியா ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே சத்யாங்கிற ஒருத்தர் கார்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டுறாரு. அங்க ஒரு பொண்ணு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு மீரா. இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப மீராவோட அப்பா அங்க வராரு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அவரோட பேர் பாண்டே. என்ன சத்யாவோட கார் இங்க இருக்குதுன்னு யோசிக்கிறாரு. உடனே உள்ள வந்து பாக்குறாரு. அங்க தான் பொண்ணு கூட சத்யா இருக்கிறத பார்த்து வருத்தப்படுறாரு. பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. சத்யா நைஸா வெளியே வந்து காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. இவனை விடக்கூடாதுன்னு பாண்டேவும் சத்யாவை ஃபாலோ பண்றாரு. அவர் ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட சத்யாவும் காரை வேகமா ஓட்டுறாரு. இப்ப பாண்டேவும் சத்யாவை குறி வச்சு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துல அவரோட கார் நின்று போகுது. சத்யா வேகமா வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. இவரோட பேர் தாஸ். இவர் தான் சத்யாவோட அப்பாவா இருப்பாரு. என்ன குடிச்சிருக்கியா, இவ்வளவு நேரமா எங்க சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஆனா இவர் பேசுறத சத்யா கண்டுக்காம காரை எடுத்துட்டு கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க கூட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இவர் கல்கட்டாவில் ஃபேமஸான பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராரு. ஹீரோயின் வெளியூர் எங்கேயாவது போகலாம்னு ஆசைப்படுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட காஷ்மீர் போகலாம்னு சொல்றாங்க. அங்க போனா நிறைய செலவாகும், அந்த அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லைன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு சத்யா வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோயினையும் குறுகுறுன்னு பாக்குறாரு. அவங்களும் சேலையை எடுத்து நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க. இப்ப சத்யாவும் ஹீரோவுக்கு அட்வான்ஸா பணம் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் எப்ப வேணாலும் கொலை செய்யப்படலாம், அப்படி நான் இறந்துட்டேன்னா கொலையாளியை கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு நீங்க தான் சொல்லணும்னு எழுதிருக்கு. இப்ப ஹீரோயினும் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. சத்யாவும் தன்னோட குடும்பத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சத்யாவோட தாத்தா பேர் ரவிங்கிறது. இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்களோட பேர் சுசித்ராங்கிறது. இவங்க பேர்லயே ஒரு கடை வச்சிருப்பாரு. கடையில வேலை பார்த்த தாசுங்கிற ஒருத்தரை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவரையும் தொழில பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தாவும் இறந்து போனதா சொல்றாரு. இப்ப ஹீரோயின் காஃபி கொண்டு வராங்க. சத்யா அவங்களே ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்ப அவரும் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தான் அதிக நேரம் பொண்ணு கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட எடுத்த போட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. உங்க உயிருக்கு ஆபத்துனா போலீஸ் கிட்ட சொல்லி பாதுகாப்பு கேட்கலாமேன்னு ஹீரோவும் கேட்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் இந்த உயிர் போகத்தான் போகுது, அதை பிடிச்சு வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி யார் என்ன கொல்ல போறாங்கன்னு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். சப்போஸ் நான் இறந்துட்டா கொலையாளியை கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. சத்யா போனதும் இவன் ஆளே சரியில்லைன்னு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப தாசும் கடையை அடிச்சுட்டு வெளியே வராரு. அப்ப பாண்டே அங்க வந்து, உங்க பையன் பண்றது சரியில்லை, என் பொண்ணுகிட்ட ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இது அவனுக்கு நல்லது இல்ல, ஒரு நாள் என் கையால தான் சாவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப தாஸ் வீட்டுக்கு வர்றாரு. அங்க சித்ராங்கிற ஒரு பொண்ணு தான் வீட்டு வேலையை பாக்குறாங்க. காஃபி எடுத்துட்டு வருவான்னு கேக்குறாங்க. அவரும் சரின்னு சொல்றாரு. பையனை நினைச்சு அம்மாவும் சோகமா உட்காந்துருக்காங்க. இப்ப தாசும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நாளுக்கு நாள் இவனோட போக்கே சரியில்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப சித்ராவும் காஃபி எடுத்துட்டு வராங்க. சரி வச்சுட்டு போன்னு தாசும் சொல்றாரு. அவங்களும் வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறாங்க. அவன் பாண்டேவோட பொண்ணு கூட தொடர்புல இருக்கான்னு சொல்றாரு. இத சித்ராவும் வெளியிலிருந்து கேட்டுட்டு அழுகுறாங்க. சித்ராவும் அவரை லவ் பண்ணிருப்பாங்க போல. இப்ப அவரோட அண்ணன் அங்க வராரு. இவரோட பேர் ஜீவாங்கிறது. அவன் நிறைய பொண்ணு கூட பழகிறத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னை நல்லா ஏமாத்துறான்னு சொல்றாரு. இல்ல அவர் என்னத்தான் லவ் பண்றாருன்னு சொல்லி அண்ணங்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. தாஸ் அங்க வந்துறாரு. தாஸை பார்த்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அப்படின்னா பையன் சித்ரா கூடயும் தொடர்புல இருக்கான்னு தாஸ் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கடையில உட்கார்ந்து இருக்க சத்யாவும் சித்ராவுக்கு போன்ல பேசுறாரு. நேத்து நைட் நடந்த விஷயத்த சொல்லி, நீங்க என்னத்தானே லவ் பண்றீங்கன்னு சித்ராவும் கேக்குறாங்க. உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன்னு அவரும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ சத்யா இருக்கிற இடத்துக்கு ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல தங்குறாரு. எப்படியாவது அவனை காப்பாத்தணும்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அடுத்து சத்யா எமிலிங்கிற ஒரு பொண்ணு கூட இருக்காரு. அவங்கள கவர்ச்சியா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எமிலியும் கேக்குறாங்க. எனக்கு லவ் பண்றது ரொம்ப பிடிக்கும், ஆனா கல்யாணம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஜீவா வராரு. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட தங்கச்சி சித்ரா இன்னும் உன்னை நம்பிட்டு இருக்கா, எதுக்கடா இப்படி எல்லாம் பண்றேன்னு கோவமா பேசுறாரு. அப்படின்னா இவனுக்கு சித்ரா கூடயும் பழக்கம் இருக்குன்னு எமிலியும் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஜீவாவை முதல்ல கிளம்ப சொல்றாங்க. இப்ப சத்யாவும் எமிலி கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒய்ஃபை கூப்பிட்டு கோவிலுக்கு வராரு. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணோட போட்டோவையும் சத்யா காமிச்சிருப்பான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, மீரா தான். ஹீரோவும் மீராவை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அவங்களும் வீட்டுக்குள்ள நடந்து போயிடுறாங்க. ஹீரோவும் பேசி பார்க்கலாம்னு அவங்களோட வீட்டுக்குள்ள வராரு. அங்க வச்சு பாண்டேவை பாக்குறாரு. பாண்டேவுக்கு ஹீரோ நல்லா தெரியும் போல. தன்னோட பொண்ணு மீராவை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு.
ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மீரா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவர்கிட்ட இங்க சுசித்ராவோட கடை எங்கன்னு கேக்குறாரு. மீராவும் காஃபி கொடுத்துக்கிட்டே ஹீரோ என்ன பேசுறாருன்னு கேக்குறாங்க. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. உனக்கு ஏதாவது டிடெக்டிவ தெரியுமான்னு சத்யா கேக்குறாரு. மீராவும் எங்க அப்பா அடிக்கடி ஒருத்தர் பத்தி பேசுவாருன்னு ஹீரோவை பத்தி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் மீரா தான் சத்யா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிருக்கணும்னு நினைக்கிறாரு. ஜீவாவை பொறுத்த வரைக்கும் எம்லியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப தாஸ் கிட்ட வந்து உங்க பையன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு சொல்றாரு. அடுத்து கோவமா யாருக்கோ போன் பண்றாரு. இப்ப 3 பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சத்யாவை நிறைய பேர் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோவும் என்ன நடக்குதுன்னு அவங்களை பின்தொடர்ந்து வர்றாரு. இப்ப ஓடிக்கிட்டு இருக்க சத்யாவும் கால் தடுமாறி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாரு. இப்ப அவர் சுத்தி நிறைய ஆட்கள் இருக்காங்க. சத்யாவும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இதையெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப அடி வாங்கின எல்லாருக்கிட்டையும் ஜீவா வந்து பேசுறாரு. ஏன்டா ஒருத்தனை அடிக்க முடியலான்னு ஜீவாவும் அவங்க கிட்ட கோமா பேசுறாரு. இவன் யாரு, ஏன் சத்யாவை அடிக்க ஆளை அமைச்சிருக்கான்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு சுசித்ராவோட கடைக்கு வராரு. அந்த நேரத்துல சத்யாவும் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. இவன் பேசுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்து ஹீரோவும் சத்யா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாசும் அங்க வந்து என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, இந்த ஏரியாவில எந்த இடம் நல்லா இருக்குன்னு கேட்டாரு. அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு எமிலி வர்றாங்க. சத்யா அவங்கள உள்ள கூப்பிட்டு போய் பேசுறாரு. எமிலியோட போட்டோவையும் சத்யா காமிச்சதை ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இப்ப ஹீரோயினும் ஒரு சேலை எடுக்கிறாங்க. இருங்க நான் பில் போட்டு வரேன்னு சொல்லிட்டு சத்யா உள்ள போறாரு. அங்க இருக்கிறவர்கிட்ட விலையை கம்மியா போட சொல்றாரு. அடுத்து டீ சாப்பிடறதுக்காக எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. டீ கொடுக்கும்போது ஹீரோயினோட கையை டச் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களும் வேகமா கையை எடுத்துறாங்க. உங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அவர் பேசுறத 2 பேரும் பாக்குறாங்க. ஆனா பெருசா கண்டுக்கல. இப்ப ஹீரோயினும் நம்ம கிளம்பலாம்னு சொல்றாங்க. சரி நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப நைட் நேரம் ஆயிருது. ஹீரோயின் ஆசையா ஒரு சேலை வாங்கினாங்களே, அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. சத்யா தான் இவங்கள வர்ணிச்சு எழுதியிருக்கான். இத பார்த்துட்டு இவங்களும் கோவப்படுறாங்க. இப்ப கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா சத்யா தான் நிக்கிறான். இவங்களும் ஸ்கிரீன் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறாங்க. வெளியிலிருந்து அவனும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்டும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. கடையில வச்சு எமிலிய பார்த்தாங்கல்ல, அவங்க ஒரு பார்ல தான் டான்ஸரா இருப்பாங்க. இப்ப 2 பேரும் அங்க வர்றாங்க. சத்யாவும் அங்க வந்து எமிலி டான்ஸ் ஆடுறத பாக்குறாரு. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. வேற 2 பேர் சத்யாவை கவனிச்சு ஏதோ பேசிக்கிறாங்க. ஹீரோ அவங்கள கவனிக்கிறாரு. இப்ப சத்யா கிளம்பும் போது அந்த 2 பேர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் தன்னோட அசிஸ்டன்ட கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த 2 பேரும் சத்யாவை அடிக்கத்தான் வந்திருப்பாங்க. ஆனா சத்யா அந்த 2 பேரையும் அடிச்சுட்டு கோவமா கிளம்பி போறாரு. அந்த ப்ளூ கோட் போட்டவர் யாருன்னு தெரியுமான்னு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல வராரு. முசோரி கிளப்ப சேர்ந்தவர்னு அவரும் சொல்றாரு. எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, இவர் உள்ள இருக்கும்போது அவரை நல்லா கவனிச்சிருப்பாரு. அவரோட கோட்ல அந்த கிளப்போட நேம் போட்டிருக்கும். உங்க கூட இவ்வளவு நாள் இருக்கேன், இதை கண்டுபிடிக்க மாட்டேனான்னு சொல்றாரு. இப்ப கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் ஹீரோவோட வாய்ஸை கேட்டு கதவை திறக்கிறாங்க. சத்யா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் அதை படிச்சுட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஹீரோயினும் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனை காப்பாத்தணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாண்டேவோட ஃபேமிலியும் ஹீரோவோட ஃபேமிலியும் சுத்தி பார்க்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பாண்டே என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு மீராவோட படிப்புக்காக வெளியூருக்கு அனுப்ப போறேன்னு சொல்றாரு. அடுத்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க. முசோரி கிளப்பை சேர்ந்த 2 பேர் சத்யாவை அடிக்க வந்திருப்பாங்கல்ல, இப்ப ஹீரோ அங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கிளப்போட ஹெட்டை பார்த்து ஏன் சத்யாவை அடிக்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. இந்த கிளப்ல இருக்கிறவங்களா வசதியான ஆட்களா இருப்பாங்க. சத்யா அவங்க வீட்டு பொண்ணுங்கிட்டையும் வேலையை காட்டியிருப்பான். அதனாலதான் எல்லாரும் கோவமா இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஜீவாவை பத்தி சொல்லிட்டு அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து லைப்ரரியில உட்காந்து பழைய நியூஸ் பேப்பரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 1927 சத்யாவோட தாத்தாவும் அம்மாவும் ஃபாரினுக்கு போயிருக்க விஷயம் தெரிய வருது. அடுத்து பாண்டே வீட்டுல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாஸ் வீட்டுல வேலை பாக்குற ஜீவாவை பத்தி கேக்குறாரு. பாண்டேவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சத்யாவோட தாத்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அனாதை இல்லத்துல இருந்து 3 பேரை கூப்பிட்டு வந்தாரு. அப்படி வந்தவங்க தான் ஜீவாவும் சித்ராவும். 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ சத்யாவோட வீட்டை வாட்ச் பண்றாரு. வீட்டுக்கு பின்புறம் சத்யா சித்ராவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி இருந்து இத ஜீவா பாக்குறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஜீவாவும் அம்மா கிட்ட வந்து சத்யாவை பத்தி சொல்லி கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப நைட்ல சத்யாவும் வீட்டுக்கு வராரு. ரொம்ப இருட்டா இருக்கு. இவர் கையில ஒரு டார்ச் இருக்கும். அதை அடிச்சுக்கிட்டே தான் வராரு. இவர் வந்துகிட்டு இருக்கும்போது படிக்கட்டுல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பாக்குறாரு. அப்ப சத்யாவை யாரோ துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. அடுத்த சீன்ல சத்யா இறந்து போன விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அங்க பாண்டே தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் பாண்டே கிட்ட எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அவரும் இத பத்தி சொல்றாரு. இதை எல்லாத்தையும் ஜீவா கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் உள்ள வந்து சத்யாவோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சத்யா இறந்துட்டா அந்த கேஸை எடுக்க சொல்லியிருக்காருன்னு அவர் எழுதின லெட்டரை காமிக்கிறாரு. அவரும் அதை படிச்சு பார்த்துட்டு இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு.
தாஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. இவரும் எந்திரிச்சு வராரு. அதுக்கு முன்னாடி ஜீவா, சித்ரா, ஒரு வேலைக்காரன் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. இப்ப சித்ரா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வராங்க. ஆனா கீழே வைக்கும் போது கையெல்லாம் நடுங்குது. இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. நேத்து நைட்டு நடந்த விஷயத்தையும் அந்த போட்டோவில் இவங்களும் இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. துப்பாக்கி சத்தம் கேட்டப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்தாங்களான்னு வேலைக்காரங்கிட்ட கேக்குறாரு. அவனும் எல்லாரும் உள்ள இருந்து தான் வந்தாங்கன்னு சொல்றான். ஏன்னா சத்யாவை சுட்டவன் பின்னாடி இருந்தா சுட்டிருக்கான். அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் கேக்குறாரு. இப்ப சத்யாவை நினைச்சு சித்ராவும் அழுகுறாங்க. நான் அவரை ரொம்ப லவ் பண்ணேன்னு வெளிப்படையாவே சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்டும் சத்யாவோட தாத்தா தானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. மொத்தம் 3 பேர் வந்திருக்கீங்க. நீயும் ஜீவாவும் இங்க இருக்கீங்க. 3வது ஆள் யாருன்னு கேக்குறாரு. அவரோட பேர் சாவித்ரி. அவ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டா. இப்ப சர்ச்சில் இருந்துகிட்டே ஒரு பார்ல வேலை பாக்குறான்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஜீவா கிட்ட வந்து சத்யா மேல உங்களுக்கு கோபம் அதிகமா இருந்துச்சு, இந்த கொலையை நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சார், எனக்கு கோபம் இருந்தது உண்மைதான். ஆனா நான் இந்த கொலையை பண்ணல. துப்பாக்கி சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் வந்தேன்னு சொல்றாரு. ஹீரோவும் சத்யா இறந்த இடத்த பாத்துக்கிட்டே வராரு. அப்ப பாண்டேவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்ப வரும்னு கேட்க சீக்கிரம் வந்துரும்னு அவரும் சொல்றாரு. ஹீரோவுக்கும் பாண்டே மேல ஒரு டவுட் இருக்கு. அடுத்து சத்யா இறந்த இடத்துல பல்ப் எல்லாத்துலயும் யூஸ் பண்ற சின்ன சில்வர் பிளேட் இருக்கிறத பாக்குறாரு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. இப்ப தாசும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இத பத்தி தெரியுமான்னு ஹீரோ அவர்கிட்ட கேக்குறாரு. கொஞ்ச நாளாவே இங்க இருந்த லைட் வேலை செய்யல, ஒருவேளை அதுல இருந்து விழுந்திருக்கும்னு சொல்றாரு. சத்யா கடைசியா எங்க போனான்ற விஷயம் தெரிய வருது. எமிலி வேலை பாக்குற பார்க்கு தான் போயிருக்காரு. அங்க ஜீவாவுக்கும் சத்யாவுக்கும் சண்டை நடந்திருக்க விஷயம் தெரிய வருது. இப்ப ஹீரோ எமிலி கிட்ட வந்து அன்னைக்கு நைட் பார்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. எமிலி வேற யாரும் இல்ல, அந்த தாத்தா 3 பேரை கூட்டிட்டு வந்தார்ல, சாவித்திரி தான் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி எமிலின் பேரை மாத்திருக்காங்க. இவங்களும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜீவா எமிலி கிட்ட வந்து சத்யா சரியில்லாத ஆளு, நிறைய பொண்ணும் கூட அவனுக்கு தொடர்பு இருக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சத்யா என்கிட்ட பேசும்போது என்னோட வாழ்க்கை ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னு சோகமா சொன்னாரு. எதுக்காக இப்படி சொன்னாருன்னு எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் தாஸ் கிட்ட பேசுற மாதிரி வந்து வீட்டையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப தாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ஒரு பொருள் எடுக்க உள்ள போறாரு. 2 பேரும் வீட்டுல தேடி பாக்குறாங்க. இப்ப தாஸ் வர சவுண்டு கேட்டதும் உடனே வந்து உட்காந்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டுல ஒரு போட்டோவை பார்த்திருப்பாரு. அது சுசித்ராவும் அவரோட அப்பாவும் இருக்கிற போட்டோ தான். இடையில அவங்க ஃபாரினுக்கு போயிட்டு வந்தது ஞாபகம் வருது. அப்ப பாண்டே அங்க வராரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. சத்யா உடம்புல இருந்த புல்லட் சர்வீஸ் பிஸ்டல் புல்லட் கிடையாது, இப்பயாவது என்ன நம்புறீங்களான்னு சொல்றாரு. அந்த புல்லட் யார் வச்சிருந்தாருன்னா இறந்து போன சத்யாவோட தாத்தா ரவி தான் வச்சிருந்தாருன்னு சொல்றாரு. அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து எங்கிருந்து சுட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து இங்கிருந்து சுட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னா சுட்டுட்டு மறைஞ்சிருக்க இடமே இல்லைன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. சித்ராவும் ஹீரோவையே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அங்க இருக்கிற சின்ன சில்வர் பிளேட்டை கவனிக்கிறாரு. இந்த விஷயத்த சத்யாவும் கவனிச்சிருப்பாரு. இது என்னதுன்னு பாத்துருக்கப்பதான் அவரை சுற்றுக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாக்குறாரு. இப்ப சத்யாவோட அம்மாவும் ஹீரோவை பார்த்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சுசித்ராவும் அவரோட அப்பாவும் ஃபாரினுக்கு ஏன் போனாங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சுசித்ரா கடையில வேலை பாக்குற ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தாச பத்தியும் அவரோட ஒய்ஃபை பத்தியும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்டும் அவங்க 2 பேர் பத்தின நியூஸ தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. நான் வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் கழிச்சுதான் தாஸ் இங்க வேலைக்கு சேர்ந்தாரு. தாச முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால தான் பொண்ணையும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில தகவலை சொல்றாரு. அடுத்து ஹீரோட அசிஸ்டன்டும் தான் படிச்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுசித்ரா கல்யாணம் முடிஞ்ச 3 மாசத்துலயே அவங்க அப்பாவோட ஃபாரினுக்கு போயிருக்காங்க. ஒரு வேலையா 6 மாசம் அங்கேயே இருந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப கடையில வேலை செய்யறவரும் ஹீரோ கிட்ட சொன்ன விஷயத்த காமிக்கிறாங்க. சுசித்ரா சின்ன வயசுல ஆட்டம் பாட்டம்னு எல்லாரோடையும் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப சத்யா எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அவங்களும் இருந்திருக்காங்க. அப்பாவும் கடையில வேலை பாக்குற தாச பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிரும் நினைச்சுதான் இதை பண்ணிருப்பாரு. ஆரம்பத்துல 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா போக போகதான் தாசுக்கு எல்லாம் தெரிய வருது. அதை பத்தி மாமனார் கிட்ட சொல்றாரு. அவரும் அதை பத்தி யோசிக்காத, எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு நிறைய சொத்துக்களை தாஸ் பேர்ல எழுதி வைக்கிறாரு. கல்யாணமான புதுசுல அப்பா இவங்களை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. 6 மாசம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சுசித்ரா ஏற்கனவே கர்ப்பமா இருந்திருக்காங்க. குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியக்கூடாதுதான் ஃபாரினுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கதான் சத்யா பிறந்திருக்கான். இப்ப சுசித்ராவை பார்த்து தான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. தாசுக்கும் எல்லா விஷயம் தெரியும். ஆமா, சத்யா என்னோட பையன் கிடையாதுன்னு நடந்த விஷயத்த சொல்றாரு. சத்யாவோட தாத்தா 5 வருஷம் முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அப்ப சத்யாவுக்கு 20 வயசு இருக்கும். அவர் எழுதி வச்ச டைரி மூலமா எல்லா விஷயமும் இவருக்கு தெரிய வருது. இத பார்த்துட்டு சத்யாவும் ரொம்ப கோவப்படுறான். பழசெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சத்யா அம்மாவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறான். அதே மாதிரி தாசையும் நீங்க காசுக்காகத்தான் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு திட்டுறான். பொறுப்பா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பொண்ணுங்கன்னு சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவனை பத்தி புகார் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஏதாவது கேள்வி கேட்டா இதை பத்தி சொல்லிடுவான்னு நினைக்கிறாங்க.
இப்ப ஹீரோவும் அந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அன்னைக்கு சுசித்ரா ஜன்னல் வழியா ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்க. அங்கிருந்து தான் சுட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களை பத்தி விசாரிச்சிருப்பாரு. சத்யாவோட அட்டகாசம் தாங்க முடியாம தான் அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. தாஸ் என்ன பண்றாருன்னா அந்த பல்ப் எரியாத மாதிரி ரெடி பண்றாரு. அதுக்குள்ள இருக்கிற சில்வர் பிளேட்டை எடுத்து படியில போறாரு. வெளிச்சம் இல்லாதனால எப்படியும் டார்ச் அடிச்சுட்டு தான் வருவான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். சத்யாவும் டார்ச் அடிச்சுக்கிட்டே வந்து அந்த சில்வர் பிளேட்ல பட்ட உடனே நல்ல வெளிச்சம் கிடைக்குது. இப்ப சத்யா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சுடுறாரு. அவர் சுடுறத சித்ராவும் பார்த்திருப்பாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே பயந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல தாசும் துப்பாக்கியை ஹீரோ கிட்ட கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் பேசுறாரு. 5 வருஷமா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த 2 பேரை பார்க்க பாவமா இருக்கு, இவங்களை விட்டுலாம்னு ஹீரோயினும் சொல்றாங்க. இப்பதான் ரிலாக்ஸா இருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்ட மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா சத்யா இப்படி மாறினதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு காரணம்னு சொல்றாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.